சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் மொழிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு இதெல்லாமே சொல்லியிருந்தார். அவர் கூட்டணிக்கு போவாருன்றதை தாண்டி ஏன் ஒரு கட்சிகள் கூட அவர் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இல்லை? ஒரு பெரிய கட்சிகள் யாரும் சேரலையே. அதாவது அவர் என் கூட யார் வேணாலும் நடிக்கலாம், என்னை வச்சு யார் வேணாலும் படம் எடுக்கலாம்னா கிட்டத்தட்ட பனையூர்ல ஆரம்பிச்சு பரமக்குடி வரைக்கும் அவருக்கு பெருங்கூட்டம் திரண்டிருப்பாங்க. பட் அவர் சொல்றது ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்றது, நீங்க இப்பதான் அறிமுகம், ஒரு புதிய கட்சியாக வரீங்க. நீங்க தமிழ்நாட்டுல இரண்டே அடி தானே ப்ரோ. ஒன்று வலதுசாரித்துவம், இன்னொன்று இடதுசாரித்துவம். நீங்க திமுகன்னு வடிவம் கொடுத்துக்கோங்க. நான் கொடுக்குற வடிவம் என்பது ஒன்று வலதுசாரி அரசியல், இன்னொன்னு இடதுசாரி அரசியல். இது ரெண்டு கேட்டல விஜய் பேசுறது என்ன அரசியல்? நீங்க பாஜக எதிர்ப்புனா பாஜகவை திட்டணும், பாஜகவுக்கு எதிராக கடுமையா களமாடணும், பல போராட்டங்கள் நடத்தணும். நீங்க துப்பாக்கி மன்னிக்கணும், அந்த லாக்அப் டெத்துக்கு போராட்டம் பண்ணார், குடும்பங்களை எல்லாம் திரட்டினாரு. மத்திய அரசுக்கு எதிராக ஏன் அப்படியான வீரியமான போராட்டத்தை எடுக்கல? ஏதாவது ரெண்டு போராட்டம் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சி திமுக அவர்தான் சொல்றாருல, திமுக தான் டார்கெட் 2026 அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றேன். நீங்க இலக்கு என்பது அரசியலை பொறுத்தவரை இந்த தேர்தலுக்கு இவங்கதான் இலக்கே வைக்க முடியாது. நீங்க அரசியல் அப்ப நீங்க சொல்லலாமே, விஜய் எங்க போட்டியிலே இல்ல, அதிமுக எங்களுக்கு தான் போட்டி. விஜயநிதி சொன்னாரு பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்களுடைய எதிர்கட்சின்னாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஏன் அறிவு திருவிழா நடத்துறாங்க? கிரவுண்ட உள்வாங்கணும்ல. நீங்க உதயநிதி பேச்சுல திமுக எடுக்கிற மாதிரியே அந்த ஒரு டெல்லி அரசியல், டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னு விஜயம் எடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? விஜய் இரு துருவத்தையும் எதிர்க்கணுங்கிற அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. நீங்க அவங்க எடுக்கக்கூடிய அரசியல் என்பது திமுகவும் வேண்டாம், மத்திய அரசு சரியில்லை, அந்த வார்த்தையை முன்னெடுக்கணுமே. நீங்க பாஜகவுக்கு எதிராக களமாடி இருந்தீங்கன்னா இன்னும் அதிகமான அளவுல நீங்க ரீச் ஆயிருப்பீங்க. அப்பதான் நீங்க 2000 நகர்ந்திருப்பீங்க. ஆனா சார், பெரும்பான்மையான வாக்காளர்கள் திமுக அரசு வேணுமா வேண்டாமா அப்படின்ற அடிப்படையில் தான் வாக்களிக்கிறவங்க. ரொம்ப சொற்பமான சதவீதம் தான் பாஜக அரசுடைய அந்த கொள்கையை வைத்து ஓட்டு போடுறாங்க. அப்ப அந்த மெஜாரிட்டியை நோக்கி தானே விஜய் போகணும். அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக தனித்து தேர்தலை சந்திச்சாங்க, பாஜக ஒரு அணி அமைச்சு சந்திச்சாங்க, திமுக ஒரு மோடி எதிர்ப்பை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. இந்த தேர்தலுக்கு என்ன முன்னிலைப்படுத்துறாங்க? தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு தானே சொல்றாங்க. நீங்க அவங்க முன்னெடுப்பு மக்கள் நல திட்டங்கள் செஞ்சதை சொல்லி, சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டாலும் கூட மிக முக்கியமான முன்னெடுப்புகள்ல ஒண்ணா இன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாடா டெல்லியா நடக்கக்கூடிய தேர்தல், தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய போர், தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு நடக்கக்கூடிய யுத்தம் நீங்க சொல்றப்ப விஜய் ஒதுக்கி நிலுப்பான்னு சொல்ற அர்த்தம். அப்ப விஜய் என்ன செய்யணும் பதிலுக்கு? எங்களுக்கு டெல்லியும் வேணாம், தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அரசியல் செய்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வஞ்சிக்கக்கூடிய திமுக வேண்டாம்ல பேசணும். நீங்க திமுக மட்டுமே திட்டுவோம், மோடி கவர்மெண்ட் திட்டமாட்டோங்கிறது எப்படி இருதரப்பு மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும்? அதான் சொன்னேன், ரெண்டே அப்படின்றத பாப்பாங்களா ஒரு அரசியல் கட்சி? இல்ல, எது கூடுதல் லாபம்னு பார்க்கலாம். ஒரு அரசியல் கட்சிக்கு லாபம் எது கூடுதல்னு பார்க்கலாம். பட் இங்க நம்ம எப்படி முடிவுக்கு வர்றோம் விஜய்க்கு இது கூடுதல் லாபத்தை தருதுன்னு? அந்த இடம் கேட்கறேன்ல. விஜய்க்கு இது கூடுதல் லாபம் நம்ம எப்ப முடிவுக்கு வர முடியும்? விஜய் தனித்து தேர்தலை சந்திக்கிறார். நீங்க பாஜகவை திட்டாம எப்படி சிறுபான்மையினர் ஓட்டு வாங்குவீங்க? பாஜகவுக்கு எதிர்த்துருவ அரசியல் செய்யும். திருப்பரங்குன்ற விஷயம் வருது, நீதிமன்றம் தான் சொல்லுது போய் விளக்கு போட விடுங்கன்னு சொல்லுது, அங்க தொண்டு தொட்டு இருக்குன்னு ஒரு தீர்ப்பை தருது. ஏன் தமிழ்நாடு அரசு அதுல பிடிச்சு நிக்குது? திருப்பரங்குன்ற வாரத்துல இஸ்லாமியர்கள் நீங்க ரமலான் விஷயங்கள், நோன்புகள், இப்ப இப்தார் விருந்துகளை கலந்துக்கலாம், என்னவும் செஞ்சுக்கலாம். இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் எங்க இருக்கு? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிமுன் அன்சாரி அவர்களோட கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, போன தடவை அதிமுக எஸ்டிபிஐ கட்சி, எல்லாரையும் போய் திமுக ஒட்டிக்கிறாங்க. அந்த இடம் பாருங்க, அந்த இடம் தான் விஜயனுடைய பலவீனம்ங்கிறேன். திருப்பரங்குன்றத்துல திமுக எடுத்த ஸ்டாண்டு 12% சிறுபான்மையினர் ஓட்டு தமிழ்நாட்டுல. நீங்க அவர்களுடைய நம்பகத்தன்மையை பெறணும்னு சொன்னா, ஆனா விஜய் வாங்குவார். நான் இப்ப விஜய் வாங்க மாட்டாருன்னு சொல்லல, விஜய் வாங்குவார். பட் விஜய்க்கு இணையாகவோ அல்லது அதிகமாகவோ திமுக வாங்கும். அப்ப அந்த இடம் சரிசமா பங்கு வைக்க இருக்கப்பட்டிருக்கலாம்ல. நீங்க ஒரு கட்சியை எதிர்ப்போம், இன்னொரு கட்சியில சார்ந்தமா இருப்போம், களத்திலே இல்லாதவர்களை பற்றி நாம் ஏன் விமர்சிக்கணும்னு கேட்டாரு. களத்திலே இல்லாதவர்கள் உங்களை கூப்பிட்டு 90 சீட்டு தரோன்னு பேசுறாங்கன்னா உங்களுக்கு பலமா பலவீனமா? நான் களத்திலே இல்லை அப்படின்னு ஒரு கட்சியை விமர்சித்து விட்டோம். களத்திலேயே இல்லை என்று விமர்சிக்கப்பட்டவர்கள் உங்களை அழைத்து பேரம் பேச முடிகிறதுனா உங்களுடைய கொள்கை எந்த அளவுக்கு நீர்த்து போயிருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்ல, அப்ப இந்த செக்குலர் ஓட்ஸை விஜய் தவற விடுறாரு இந்த இடத்துல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க உங்களுக்கு அந்த வாக்குகளை நீங்க தவற விடுறாரு என்பதை தாண்டி அந்த தலைமுறையில நியூ ஜெனரேஷன் இருப்பாங்களா, அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. புதிய தலைமுறை வாக்காளர்கள் 18 வயதில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் 25 வயது வரை போட்டுருவாங்க. அதுக்கு மேல உள்ள வயதினர் போடணும்ல, அது தேவையில்லை.
நீங்க இந்துக்கள் பாஜக ஏத்துக்கிட்டாங்களா முழுசா? தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் இந்துக்கள் இருக்காங்க? ஆனா எத்தனை சதவீதம் ஓட்டு எடுத்திருக்கு பாஜக? மொத்தம் வாங்கியிருக்கிறதே 18% தானே வாங்கியிருக்காங்க. ஒரு அணியா வாங்கியிருக்கிறதே 18% தானே. அப்ப பாஜக எதிர்ப்பு ஓட்டு வெளியில எவ்வளவு இருக்கு? 82% இருக்கு. அப்படித்தானே அதை புரியணும். நம்ம சொல்லலாம், வாதத்துக்கு நல்லா இருக்கலாம், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்னு சொல்லலாம். பட் இந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக ஒரு அணியை கட்டமைக்கிறாங்கல்ல. மோடி வந்துட்டு போயிட்டாரு, 3 தடவை வந்துட்டு போயிட்டாரு. மதுராந்தகம், மதுரை, திருச்சி. நம்ம சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது, ஸ்டாலினை மட்டும் திட்டினா போதுன்னு சொன்னா நடக்கிற தேர்தல் மும்முனை போட்டி, 4 முனை போட்டி. இந்த சீமானை விட்டுருங்க, அவர் தமிழ் தேசியம் தனியா தான் நிக்கிறார். இந்த மும்முனை போட்டியில பாஜகவையும் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல இந்த தேர்தல்ல. இந்த தேர்தலில் அதை விஜய் செய்ய தவறுகிறார். அதை செய்தால் இன்னும் அதிகமான வீச்சை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் பாக்குறேன். இப்போ விஜய் அவருக்கு தனித்து போட்டியிடுறதுனால இப்போ திமுகவுக்கு பிளஸ்ஸா என்ன இருக்கு, மைனஸா என்னென்ன விஷயங்கள் இருக்கு சார்? அதாவது அரசுக்கு எதிரான வாக்குகள் திரும்பும். மக்கள் நல கூட்டணி 2016 உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறடிக்கப்பட்டது. அதனால் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கும் காரணமாக இருந்தது. அது ஒன்று. இன்னொன்று பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையினர்ல கிட்டத்தட்ட ஒரு 25 வயது 30 வயதுக்கு உட்பட்டவருடைய வாக்குகளை இதனால் வரை திமுக மட்டும்தான் வாங்கி வந்தது. அந்த ஓட்டை விஜய் எடுப்பார். அது ஒன்று. சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு 12% இருக்குன்னா, என்னுடைய கணிப்பு அதுல 4 முதல் 5% வரை விஜயால் எடுக்க முடியும். ஒன்று. இதே மாதிரி பாஜக ஓட்டையும் எடுப்பார். அதனால நான் இன்னொரு சைடு ஓட்டையும் எடுக்க மாட்டேன்னு நான் சொல்லல, அந்த ஓட்டையும் எடுப்பார். அது திமுகவுக்கு பாதிப்பு ஒன்று. +12 இருந்தவங்க +8 +7 நோக்கி போயிடுவாங்க. ஒன்று. 2வது இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு. 1,31,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு விஜய் போனா கூட்டம் பெண்கள் கூட்டம் தான் வருது. ஒருவேளை அந்த ஒரு நடிகையோடு இருந்த அந்த சம்பவங்கள்லாம் வெளியில வரலன்னா இன்னும் கூடி இருக்கும். இப்ப அதனால கொஞ்சம் குறையும், அது கொஞ்சம் டேமேஜ் தான். பட் 1,31,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அதுல இருந்து ஒரு 50% ஓட்டு திமுக பக்கம் இயல்பாகவே நடந்திருக்கும். உங்களுக்கு மாசந்தோறும் ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு, இயல்பாகவே அவர் மீது கருணை வந்துருமே, பாசம் வந்துருமே. என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஓட்டு போட போறோம், இன்னும் தேர்தல் இருக்கிறதுலேயே ரூபா தான் கிடைக்க போகுது. அது எல்லா கட்சியும் கொடுக்க தான் போறாங்க, நான் கிரவுண்ட்ல இருந்து பார்த்துருக்கிறேன். ஸோ அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் ஓட்டில் ஒரு பகுதியும் விஜய் எடுக்கிறார். ஸோ இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக தான் மாறும். பட் அது விஜய்க்கு சாதகமாக இருக்காது. திமுக அதிமுக ரேஸ சமபலத்துல கொண்டு வந்து நிறுத்தும். அப்படிதான் நான் பாக்குறேன். திமுக வந்து குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் எல்லா மேடைகளையும் சொல்லும் போது 200 தொகுதிகள் வெல்லும் அப்படின்றாங்க. விஜய் ஃபேக்டர்னால அது திமுகவுக்கு அந்த ஒரு நம்பரை வந்து ரீச் பண்ற அளவுக்கு இருக்கா? இப்போ இல்ல, நிச்சயமா அந்த எண்ணிக்கை என்பது நடக்கவே செய்யாத ஒன்று தான் நான் பாக்குறேன். நீங்க சென்னை மண்டலம் ஒரு உதாரணத்துக்கு, உங்க சென்னை மண்டலத்துல 37 தொகுதிகள் இருக்கு. சென்னை 16, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாம் சேர்ந்து 37 தொகுதிகள் இருக்கு. அதுல மதுராந்தகம் ஒரே ஒரு தொகுதியில தான் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. 36 தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது. அதான் சென்னை மண்டலம் திமுகவுடைய கோட்டைமான். பட் நீங்க எல்லாருமே நம்ம அதிமுக பலவீனமா நினைக்கிறோம்ல. சவுத்துல பாருங்க, டிடிவி தினகரன் தனியா நின்னர், 21 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பறித்தார். ஆனவன்மா அங்க 18 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. கொங்கு மண்டலத்துல அதிமுக தான் வலுவாக இருந்துச்சு. அப்ப இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னா, சென்னை மண்டலத்துல தாவேகா கோல் வச்சுவாங்க. சில தொகுதிகளில் 2வது இடம் பெறுவாங்க. நான் எங்கேயும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லல, சில தொகுதிகளில் 2வது இடம் பெறுவாங்க. இப்பதான் நான் சொல்றேன், அந்த இடதுசாரி வலதுசாரி பாலிடிக்ஸ் குள்ள வரேன். திமுக முன்னெடுக்கக்கூடியது இடதுசாரி அரசியல். நீங்க சொன்ன மாதிரி செக்குலர் பாலிடிக்ஸ், எல்லா அனைவருக்குமான ஒரு அரசியல், மதச்சார்பின்மை. விஜய் ஒரு பாஜக கூட்டணியை தவிர்த்து விட்டு களத்துக்கு வருகிற பொழுது பாஜக அழுத்தம் வந்துச்சு, நாங்க உள்ள போனோம்னு ஆதவர்ஜனா பேச தொடங்கி விட்டார். இனி தேர்தல் வரை இந்த வீச்சுல பேசுகிற பொழுது அவர் எடுக்க போறதும் வலதுசாரி ஓட்டு கிடையாது. அவர் வலதுசாரி திட்டலையே, அப்ப அவர் எடுக்க போறதும் இடதுசாரி ஓட்டு. அப்ப அதிமுக பாஜக என்று இருக்கக்கூடிய அந்த வலதுசாரி ஓட்டுகள் அப்படியே நிற்கும். அதுல இருந்து ஒரு பகுதியை தான் விஜய் எடுக்க முடியும். அது திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனாலதான் சொல்றேன், சென்னை போன்ற மண்டலங்களே மும்முனை போட்டியா மாறிடும். நீங்க தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் இருமுனை போட்டியா மாறும். ஆனா சென்னை மாதிரியான மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட அது விஜய் கட்சி கொஞ்சம் லீடு இருப்பாங்க அதிமுக விட. பட் இது எல்லாமே திமுகவுக்கு 200 என்கிற ஒரு எண்ணிக்கை அடையா விடாது. ஒருவேளை அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு ரொம்ப மார்ஜின்ல தான் வர முடியும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். களத்தை பார்த்த அந்த ஓட்டுன்றது வந்து ரொம்ப ஜிக்ஜாக் ஆகாது சார். இப்ப அதிமுகவுமே 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும் பொழுது தாவேகா 3வது இடத்துக்கு மேபி வந்தாலும் கூட அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய வாக்கா இருக்கும். இப்ப திமுகவினுடைய அந்த ஓட்டுகள் ஒருவேளை குறைஞ்சா கூட அந்த ஒரு ஸ்விங்ல வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஏற்பட வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் சொல்றேன், திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஏற்படும். தொகுதிக்கு தொகுதி வேட்பாளர்களை பொறுத்து மாறும் தான் நான் பாக்குறேன். இந்த தொகுதி திமுக தான் ஜெயிக்கும், இந்த தொகுதி அதிமுக பாரம்பரியமான தொகுதி, இது இந்த ட்ரெடிஷனல் தொகுதிங்கிறதுலாம் இருக்காது. இன்னைக்கும் களத்துல அதிமுக விட திமுக மேல இருக்கு. பட் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிற அளவுக்குலாம் இல்லை.
அப்படி இருந்துச்சுன்னா ஏன் கூட்டணி கட்சிகள்ட்ட இவ்வளவு இணக்கம் காட்டணும், இவ்வளவு முரண்டு பிடிக்கணும்? ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு இடதுசாரிகள் எல்லாம் கூட ஒரு சீட்டு கொடுத்து, இப்ப உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்துக்கு ஓட்டு வாங்க முடியல, கதிர் அறிவாளுக்கு ஓட்டு வாங்க முடியல, பம்பரம் சின்னத்துல 4 சீட்டு கொடுத்தா ஓட்டு வாங்க முடியல. அதான கள நிலவரம். அப்ப களத்துல அதானே சூரியனே நிக்கணும், திமுக தான் நிக்க முடியும். உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறவங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேணா தரலாம். அதன் மூலமா தான் 200 வெல்ல முடியும்னா, அப்ப அந்த கூட்டணி கட்சிகளே நம்பகத்தன்மை இழந்திருக்காங்களே. அப்ப அதனால திமுக வெல்வதற்கான சாத்தியம் தான் அதிகம் இருக்கு. பட் அது 200 என்பதிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த அணியாக சேர்ந்து வேண்டுமானால் ஒரு 140 இடங்கள் வரையும் ஜெயிக்கலாம். திமுக பெரும்பான்மையின் பக்கம் வரை போகலாம் அப்படின்னு தான் பாக்குறேன். இப்போதைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இப்ப திமுக தான் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்க, லீடிங்ல இருக்காங்க. சூழல்ல திமுக தான் ஒரு படி முன்ன இருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.